கிறிஸ் பென்னட் என்ற ஒருத்தர் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு முறை என்ன செய்தாரு, படியில இருந்து அப்படியே இறங்கி வீட்டுக்கு போலான்னு போயிட்டு இருக்கும் போது அவருக்கு அப்படியே கேர் ஆகி மயக்கம் வந்துடுச்சு. சரி, மயக்கம் வந்ததும் அவர் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நம்ம விழுந்துரும் நினைச்சிட்டு அந்த படியில இருக்கிற அந்த ஹேண்டில் என்ன செய்யறாரு, அப்படியே பிடிச்சிட்டு ஸ்லோவா என்ன செய்யறாரு, உக்காந்துட்டாரு. இதை பார்த்த ஒருத்தருங்க அவங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அவருக்கு ரத்த சொகை, அதாவது அனீமியா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது ஒரு மேஜர் இஷ்யூ இல்லைன்னாலும் அந்த அனிமியானால அவருக்கு டயர்டா இருக்கலாம், அந்த எனர்ஜி இருக்காது, அப்புறம் சம்டைம் பிரீதிங் ப்ராப்ளம் வரும். அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவருக்கு ஜஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் அகோ தான் இது ஆரம்பிச்சு இருக்குன்னு அப்படி டாக்டர் சொல்றாங்க. ஆனா ஒரு அம்மா பைபிள்ல பாத்தீங்கன்னா 12 வருஷமா ரத்தப்போக்கு இருந்திருக்கு. அதனால அவங்களுக்கு எவ்வளவு டயர்டா இருந்திருக்கும் பாருங்க. சில பெண்களுக்கு மாதாவுடைய மாதம் ஒரு முறை வருதே அவ்வளவு கஷ்டம். ஆனா இவங்க 12 வருஷமாக தொடர்ந்து இருக்கும்போது அவங்களுடைய நிலையை கொஞ்சம் யோசித்து பாத்தீங்களா, எவ்வளவு டயர்டா இருப்பாங்க, எக்ஸாஸ்டடா இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அந்த பலவீனத்திலயும் அந்த ஏசப்பாவை எப்படியாவது நம்ம பார்த்துட்டா ஏதாவது பண்ணிட்டாருன்னா எனக்கு நல்லா இருக்குமேன்ற ஆவலோட வராங்க. ஆனா அவங்களால டைரக்டா போய் அவர்கிட்ட கேட்கவும் முடியல. ஏன்னா யூத சட்டத்தின்படி இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு தீட்டு, அவங்க என்ன செய்ய முடியாது, ஓப்பனா பேச முடியாது. அதனால அவங்க நினைக்கிறாங்க நம்ம போய் அவரை தொட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கார்மெண்ட்ல அவருடைய துணி எட்ஜ் என்ன செய்யறாங்க, தொடுறாங்க. தொட்டா என்ன செய்யும், நமக்கு சரியாகிடும் ஒரு நம்பிக்கையோட தொடுறாங்க. கிரேக்க பாஷையில தொடுதல் என்பது என்னன்னா பற்றி பிடித்து கொள்வது அல்லது தன்னை இணைத்து கொள்வது என்று வலுவான பொருள் கொண்டுள்ளது. அந்த பெண் என்ன செய்தாங்க, இயேசுவை இறுகி பற்றி கொண்டார்கள். அவரால் அவளை குணப்படுத்த முடியும் என்று என்ன செய்தா, அவள் நம்பினாள். மத்தேயு 9:22 இயேசு அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள் என்று பைபிள்ல போட்டிருக்கு. ஜன கூட்டத்தின் நடுவே ஒரு பெண்ணின் மேலான விசுவாசத்தை இயேசு கண்டார். நாமும் விசுவாசத்தில் துணிந்து நம்முடைய தேவையில் கிறிஸ்துவை பற்றி கொள்ளும்போது அவர் நம்மை வரவேற்று நமக்கு உதவி செய்வார், கண்டிப்பாக செய்வார். என்னை பற்றி கொள்ளுங்கள் என்று இயேசு இன்று நமக்கு சொல்கிறார். அவரை பற்றி கொண்டு சமாதானத்தோடு உறங்குவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். குட் நைட்.